மாற்றம், மக்களாட்சி, நேர்மை, நம்பிக்கை. இந்த 4 வார்த்தைகள் மேடையில் ஒலிக்க, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் உண்மையா அல்லது திட்டமிட்ட நாடகமா என்ற கேள்வி இன்று மக்கள் மனதில் வலுவாக எழுகிறது. அதிமுக வெற்றியை தடுக்கவே விஜய் அரசியலுக்கு வந்த ஸ்பாய்லர் என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் பெருக, வெளிப்படையாக திமுகவை விமர்சித்தாலும் நடைமுறையில் டிவிகே திமுகவுக்கு உதவும், டிஎம்கே பி டீம் போல செயல்படுகிறதா என்ற கேள்வி தவிர்க்க முடியாததாகிறது. அரசியல் மாற்றம் என பேசுபவர் முதலில் தெளிவான எதிரியை காட்ட வேண்டும். ஆனால் இங்கே எதிரியும் இல்லை, இலக்கும் இல்லை, திசையும் இல்லை என்ற விமர்சனம் அதிகரிக்கிறது. ரசிகர்களை ஏமாற்றி டிக்கெட் விற்று லாபம் பார்த்தவர் இன்று ஊழல் பற்றி பேசுவது எந்த அளவுக்கு நியாயம் என்பதும், அரசியலுக்கு வந்தவுடன் திடீரென ஒழுக்கம் பேச ஆரம்பிப்பது உண்மையா அல்லது வசதியா என்பதும் மக்கள் கேட்கும் முக்கியமான கேள்விகளாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என தன்னை பெரிய போட்டியாளராக காட்டியவர் இன்று அந்த போட்டியை பற்றி மௌனம் காக்குவது, கேமில் அவர் இல்லை என்பதை தானாகவே ஒத்துக்கொண்டதா என்ற சந்தேகத்தை மேலும் ஆழப்படுத்துகிறது. தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய தலைவன் விசில் எடுத்து ஊதி காட்டுவது அரசியல் முதிர்ச்சியா அல்லது அரசியல் லைட்டன்ஸா என கேள்வி எழ, அரசியல் மேடைகளில் விஜய் முகத்தில் கூட உற்சாகம் இல்லாதது அழுத்தம், குழப்பம் அல்லது யாரோ கட்டுப்படுத்தும் நிலை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆதவ், ஜான், புசி போன்ற டிஎம்கே பின்புலம் கொண்டவர்களின் வியூகத்தில் விஜய் சிக்கியிருக்கிறாரா என்ற சந்தேகம் காரணமில்லாமல் உருவாகவில்லை. முடிவுகள் எடுக்கப்படுவது இங்கேயோ இல்ல வேறு எங்கேயோவா என்ற சந்தேகம்தான் அதற்கு காரணம். ஊழல்வாதிகள், லாட்டரி திருடர்கள் போன்றவர்களை கூடவே வைத்துக்கொண்டு நேர்மையான ஆட்சி தர முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா என்ற கேள்வியும் எழுகிறது. பாஜகவை கொள்கை எதிரி என கூறிக்கொண்டு தமிழின விரோத கொள்கைகளை வகுத்த காங்கிரஸை ஆதரிப்பது ஏன் என்ற அரசியல் முரண்பாடு, கொள்கையா முக்கியம் அல்லது கூட்டணியா முக்கியம் என்ற அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது. அனைத்து கட்சிகளிலும் இருந்து விரட்டப்பட்டவர்களை வைத்து கட்சி நடத்துவது மாற்றத்தின் அறிகுறியா அல்லது அரசியல் குப்பை தொட்டியா என்ற விமர்சனமும், இறுதியில் இது யாருக்கு லாபம் தரும் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் சுழல்கிறது. அதிமுகவை மறைமுகமாக ஊழல் கட்சி என விமர்சிக்கும் விஜய், அதே கட்சியிலிருந்தே டிவிகேவுக்கு ஆள் பிடிப்பது அரசியல் தெளிவா அல்லது அரசியல் வசதியா என்ற சந்தேகத்தோடு மக்கள் இன்று நடிகரை அல்ல, நம்பகமான தலைவரை, நடிப்பள்ள நிர்வாகத்தை, வார்த்தைகள் அல்ல செயலை தேட தொடங்கியுள்ளனர். தீர்ப்பை எழுதப் போவது மேடைகள் அல்ல, இந்த மண்ணின் மக்கள்தான்.